விடாமுயற்சி வந்ததுன்னா நமக்கு ஸ்க்ரீன் கம்மியாகிட்டு இருக்கு. அது ரியாலிட்டி. அது அஜித் சாருக்குள்ள ஃபேன் ஃபாலோவர்ஸு ஒருத்தரை மோதும் போது அவன் ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சு மோதணும். நீ அஜித் சார் இல்லைன்னா காலைல 6 மணி 7 மணிக்கெலாம் ஸ்பாட் வந்துடுவார். நைட்டு 10-10 வரைக்கும் அவர் நினச்ச வர்ற வரைக்கும் விட மாட்டார். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த பிதாமகன் மேக்கிங் வீடியோ, பரதேசி மேக்கிங் வீடியோலாம் ஒன்று பார்த்துருக்கோம். நம்ம என்ன எதிர்பார்க்கமோ அதை செய்வார். பாலானை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு அப்படியே அமைதியாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு அவர் ஏதாவது கேட்பாருன்னு சொல்லிட்டு மொத்த யூனிட்டையும் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுக்குவாங்க. இவங்க வந்து அவர்கிட்ட நெருங்க பயந்துக்கிட்டு ஏதாவது திட்டுவார், சண்டை போடுவார். யாராவது இவங்களுக்கு எல்லாருமே அவர் மேலே வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. பாலாண்ணே வந்து படமும் பார்ப்பார், புக்கும் படிப்பார், ஃபுட்டேஜ் எடுத்துருவார், மாண்டேஜஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாங் வந்து லிரிக்கல் வச்சுருவார். இன்னைக்கு உள்ள மியூசிக் எப்படி போகுதுன்னா, ரீல்ஸ் போடுறதுக்கான பாட்டு மட்டும்தான் இருக்காது. கண்டிப்பாக கதையை ஒட்டி போகிற பாடல்கள் வந்து இப்போ எங்களுக்கு பொங்கல் 2025 பெருசாக நிற்கிறது வணங்கான்னு ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருது. நாங்கள் ஆப்வியஸாக பார்த்துருவோம் அப்படின்னு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இப்போ ஸ்க்ரீன் அதிகம் பண்ணுறதுக்கான டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். அந்த ஆர்கானிக் டாக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஸ்க்ரீனிங்ஸ் அந்த மாதிரி வேறு ஆப்ஷனில் நல்ல வந்தேனே வர 2 படம் தான் இருக்குது. கேம் சேஞ்சர் இருக்குது, இது இருக்குது. ஆமாம், தேட்டர் நல்லா கிடைக்கும். ஒன்று வேறு படங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய படங்கள், சின்ன படங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம யாரும் நீங்கள் வாங்க நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன நினச்சோம்னா, விடாமுயற்சி வந்ததுன்னா நமக்கு ஸ்க்ரீன் கம்மியாக கிடைக்கும். அது ரியாலிட்டி. அது அஜித் சாருக்குள்ள ஃபேன் ஃபாலோவர்ஸு ப்ளஸ் வந்து அந்த படத்தோட பட்ஜெட்டு, அஜித் சாரோட ஸ்ட்ரென்த். அது நீங்கள் எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தரை மோதும் போது அவன் ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சு மோதணும். நீங்கள் அஜித் சார் இல்லைன்னா நிற்கிறதுலாம் வந்து ஆரோக்கியமாக இருக்காது. நான் என்ன நினச்சேன்னா, விடாமுயற்சி வந்து கொஞ்சம் டிலே ஆகும்ன்றது எனக்கு வந்து நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. ஓகே ஓகே. அப்போ நம்ம டேட்டு போட்டு இப்போ இன்றைக்கி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, நேற்று நைட் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேட்டை நான் யூஸ் பண்ண முடியாது. சூப்பர். என்னென்னா வந்து ஓவர்சீஸ்க்கு நான் கண்டென்ட் கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே ஓவர்சீஸ் கண்டென்ட்லாம் கொடுத்து நான் ஃபைனல் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் என்ன மைண்டில் வச்சுருந்தேன்னா, விடாமுயற்சி வந்தால் நம்ம அடுத்து தள்ளிக்குவோம், வரலைன்னா நம்ம அந்த டைம் வேஸ்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கான அந்த வாய்ப்பு வந்து அங்கே தான் மிஸ் ஆகிடுச்சு. விடாமுயற்சி வரும்னு நம்பிக்கிட்டே இருந்ததுனால நிறைய பேர் வர முடியல. நான் அதில் என்ன பண்ணேன்னா, வந்தால் பின் வைக்கணும். என்ன இருக்குது, தப்பு இருக்குது? வந்தால் பின் வாங்கிக்கலாம். நம்ம ஏன் கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணணும்? நம்ம சென்சாருக்கு அனுப்பிச்சிடுவோம் சொல்லிட்டு நான் ஓவர்சீஸ்லாம் முன்னாடி அனுப்பிச்சிட்டேன். ஓகே, அனுப்பிச்சு சென்சார் நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் காப்பி சொன்ன டைமுக்கு வந்துருச்சு. அதை நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். நான் அது ப்ராசஸ் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் போச்சு. இது இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ மூவ் பண்ணேன்னா முடியாது, ரிலீஸ் பண்ண முடியாது, பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ வணங்கான் அவுட்டு நாங்கள் ஒரு ட்ரைலராக பார்த்து ஒரு மெட்டீரியல்ஸாக பார்த்தும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பாலா சார் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அவரோட ஸ்டைலில் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் மெட்டீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க, நேரம் படம் பார்த்துருக்கலாம். எப்படி எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது? இல்லை, வழக்கமான பாலான படம் தான். ஃபஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக போகும். செகண்ட் ஹாப் வந்து ஒரு பெரிய எமோஷனல் இருக்கும். ஓகே, இப்போ பாலா சாரோட எல்லாருமே சொல்லுவாங்க, பாலா ஆனால் வந்து பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி அவங்களுக்கு தெரியும், ரஃபானா ஒரு பர்சன் மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் பழகி பார்க்குறப்ப தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. பாலா சாரோட ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா சார்? இப்போ முதல் சந்திப்பு எப்போ? பாலா ஃபர்ஸ்ட் மீட்டுன்றது வந்து ஒரு தடவை வந்து சீமானோட இன்விடேஷன் கொடுக்க போனேன், மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க வீட்டுக்கு போனேன். அப்போ மீட் பண்ணேன். ஓகே, மீட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு சாப்பிட்டு போனார். இல்லை வேணாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் மீட். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வணங்கானில் தான். ஆமாம். ஸோ இந்த வணங்கானோட கம்ப்ளீட் ஜேர்னி, அது பாலா அவர்களோட ட்ராவல் பண்ண விதம், ப்ரொடியூசராக ஒன்று இருக்கும், பட் பாலா சாரோட ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஸ்பாட்டில் பார்த்தது அது நமக்கு நம்மளும் ஒரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவர் வேலை வாங்குகிற ஸ்டைல் இருக்குல்ல, அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். காலைல 6 மணி 7 மணிக்கெலாம் ஸ்பாட் வந்துடுவார். நைட்டு 10-10 வரைக்கும் அவர் நினச்ச வர்ற வரைக்கும் விட மாட்டார். ஓகே, ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாரு. என்ன நடிக்க தெரியாதவங்க கூட நடிக்க வச்சுருவார். அப்படியே சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அவர் சின்ன நடிச்சுக்கிட்டே இருப்பார், அதை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப நடிச்சிட்டு இருப்பார், அவங்களும் திரும்ப நடிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த கேரக்டராக மாறிடுவாங்க. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த பிதாமகன் மேக்கிங் வீடியோ, பரதேசி மேக்கிங் வீடியோலாம் ஒன்று பார்த்துருக்கோம். சொல்லித்தரதே வந்து அப்படி சொல்லித்தரும், அந்த மாதிரி தான் இருக்குமா சார்? ஆமாம், சேம் கைண்டில் தான். ஓகே, அண்ட் இதில் வந்து அருண் விஜய் அவர்கள், ஆப்வியஸாக சூர்யா அவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று லைனப் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் சுரேஷ் காமச்சார் உள்ள வந்து வேற ஒன்றா ஷேப் ஆச்சு.
கதை கருவு அதுவாக இருக்கலாம், பட் ஷேப் வேற மாதிரி ஆயிடுச்சு. அருண் விஜய் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் கேள்விப்படுறேன் சார். அது வந்து இந்த செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு எமோஷனல் சீன்லாம் இருக்கு, உரிக்கிறோம் அப்படின்னு மாதிரிலாம் சோர்சஸ்ல சொல்றாங்க. அண்ட் அவரோட டிராவல் பண்ண விதம் அண்ட் எப்படி பண்ணிருக்காங்க. நல்ல அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே. நீங்கள் டைமுக்கு வந்துடுவார். நம்ம என்ன எதிர்பார்க்கமோ அதை செய்வார். ஸ்பாட்டில் வந்து டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஸோ இது எல்லா ப்ரொடியூசருக்கும் அமையுமான்னு தெரியாது சார். ஏன்னா இப்போ ஒரு டேரக்டரோட பயணிக்கும், பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனரோட பயணிக்கணும் அப்படின்னா அந்த 25வது வருடத்தை செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்பெஷல். பாலா சார் 25 மேபி அவர்கிட்ட சொல்லும்போது வேறு ஏதாவது சொல்லிக்கலாம், வேணாம்ப்பா எதுக்கு பாது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இது வந்து சம் மேஜிக்கல் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு. சுரேஷ் காமாட்சி அவர்களோட வணங்கான் எடுக்கும்போது ஒரு மேஜிக்கல் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு. அது வந்து நடந்தது வந்து ஒரு கோயின்சிடென்ட்டாக நடந்தது. எனக்கே வந்து அது ஐடியா இல்லை. ஓகே. திடீர்னு வந்து சதீஷ் சொன்னாப்புல, இந்த சினிமாவில் சதீஷ் சொன்னாப்புல, சார் ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கலான்னு சொல்லும்போது அவர் சொன்னாப்புல, அவருக்கு வந்து டிசம்பர் 10th வந்து சேது வந்து 25 இயர்ஸ் ஆச்சு சார் அப்படின்னாப்புல. அப்போ எனக்கு ஏன் 25 இயர்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சு இமீடியட்டாக அது ஒரு 1 வீக்கில் நடந்த ஒரு இதுதான் ஏற்பாடு தான். 1 வீக்கில் அதை அரேஞ்ச் பண்ணி அதுக்கான வேலையை பார்த்து ரெடி பண்ணாங்க. ஓகே. அவரோட ரியாக்ஷன் என்னவா சார்? அவர் வேணாம், நான் வழக்கம்போது அது தேவையில்லை. ஓகே. என்ன பண்ணிட்டோம், நமக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னாரு. என்ன பண்ணிட்டோம்னா பண்ணது என்னன்னு சரி அவருக்கு நினைவூட்டவா செய்வோம் அப்படின்றது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அவர் என்கிட்ட கேட்கும்போது ஏதாவது கேட்குறாருன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்வாரு. நான் அதே அவர் ஸ்டைல்லே நான் திரும்ப ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, இது மட்டும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி ஸோ அந்த மாதிரி தான். ஓகே சார். இப்போ உங்களோட ப்ரொடக்ஷன் பேனலில் வந்து நீங்களும் ஆப்வியஸாக ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ மிக மிக அவசரம், அந்த படம் நம்ம எடுத்திருக்கீங்க. பட் ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸோட வேரியேஷன்ஸ் இருக்குது. மாநாடு அவர்களில் வெங்கட் பிரபு அவர்களோட ஒர்க் ஒன்று. இதில் வெங்கட் பிரபு வந்து ஒரு ஜாலியான கேரக்டர். வெங்கட் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஜாலியாக ஃபன்னாக அப்படி டீமே வந்து அந்த டீமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டீம். அது வெங்கட் பிரபு ஒர்க் பண்ணுறது ஒரு ஜாலியாக அப்படி. இவங்கெல்லாம் வந்து ராமனோட ஒர்க் பண்ணுறது, இவங்களோட ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் அந்த அந்த ஸ்பாட்டே வந்து வேறு மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்கும். இல்லை சாரி சார் இன்டரப்ட் பண்ணது. இப்போ பாலா சாரோட ஸ்பாட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ராம் சாரோட ஸ்பாட் வந்து நான் இப்போ இருக்குன்னு நான் கேள்விப்பட்டது கிடையாது. இல்லை அவர் அதாவது எல்லாருமே ஜாலியான ஆட்கள் தான். பட் வேலை இடத்துல வந்து ராமனெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருப்பார். ராம்லாம் வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே வந்து எடிட் டேபிள் உட்காந்துருவார். அவர் ஃபஸ்ட்டு எந்திரிச்சது அவருக்கு அதை தவிர சினிமாவை தவிர வேறு உலகம் எதுவுமே தெரியாது. நீங்கள் ஏதாவது போய் அவர்கிட்ட போய் வேறு ஏதாவது பேசணுன்னா கூட வந்து அதை டைவெர்ட் பண்ணி அது திரும்ப சினிமாவுக்கு தான் வருவார். ஓகே. ரொம்ப நெருங்கி பேசினா ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி இந்த படிங்கன்னு கொடுத்துருவாரு. அவர் சினிமாவை தவிர்த்து வேறு எதுவுமே யோசிக்க மாட்டார். அரசியல் ஆனால் தெரிஞ்சு வச்சுப்பார், எல்லாத்தையும் படிப்பார், நிறைய புக்கை கொடுப்பார், எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பார். அது விவாதத்துக்குள்ளே வர மாட்டார். ஓகே. நம்ம போய் உட்காந்துக்கிறோம்னா ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே அதை கொண்டு வர மாட்டார். சினிமாவை தவிர வேறு எந்த டிஸ்கஷன் பண்ண மாட்டார். பொலிட்டிக்கலாவோ இல்லை வேறு எதாவோ இல்லை அவங்க அப்படி இவங்க அப்படி எந்த இதுக்கும் வர மாட்டார். ஒன்லி சினிமா. நம்ம யாரையா பற்றி குறை சொன்னோம்னா கூட வந்து அதை வந்து கடந்துருவார். அதை டைவெர்ட் பண்ணி வேறு மாதிரி பேசி அதை மாற்றிடுவார். அது அவருடைய பாலானை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு அப்படியே அமைதியாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். அப்படியே பார்த்துட்டே இருப்பார். நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணும்னா ஒரு 2 வாரத்தில் அதை முடிச்சிடுவார். அந்த சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி. ஓகே சார். இப்போ பாலா அவர்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கும். ஆப்வியஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே பாலா அவர்கள் டேரக்டர் பாலா அப்படின்னாலும் ஒரு பெரிய மரியாதை இருக்குது. பட் அஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டராக மாறும்போது நரேஷன் எலிமெண்ட்டில் ஏதாவது போச்சா சார்? சொன்னேன், லைன் சொன்னேன். ஓகே. காம்ப்ளிகேஷன் டீப்பாக எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணதில் வந்து எந்த ஒரு நெருடலும் இல்லை. சரி. நான் வந்து அவர் வந்து விரும்பித்தானே பண்ணேன், நேசித்தானே பண்ணேன். ஒரு நல்ல டேரக்டர் அவரோட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போனேன். நான் என்ன நினச்சி போனேன்னா அது எனக்கு நடந்தது. அவங்க என்கிட்ட அவர்கிட்ட நெகட்டிவாக வந்து ஒன்று கூட நான் பார்க்கல. நான் என்ன இவர் வந்து அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறாருலாம் நினைக்கலாம். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி நம்ம அது பேசுறதுக்கோ டிஸ்கஸ் பண்ணி நான் பண்ண ட்ராவலில் எனக்கு எந்த நெருடலும் இல்லை. அப்படி நடந்ததாக யாராவது இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ என் கூட ட்ராவல் பண்ண அந்த டீமில் ட்ராவல் பண்ண அத்தனை பேர் இருப்பாங்க. இப்போ அவங்க கூட நினைக்கலாம் என்ன இப்போ 2 பேரும் மோதிக்கிட்டாங்க, அவ்வளோ சண்டை போட்டாங்க, அங்கே நடந்தது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாருன்னு கூட சொல்லலாம். அப்படிலாம் நடக்குது ஒன்றுமே கிடையாது. நான் பகிரமாக என்னை பொறுத்தவரை நான் எதை மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு அவர்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாயிண்ட் 1 சூப்பர். என்னென்னா நீங்கள் அவருக்கு நான் எனக்கு வெரி பிகினிங் தெரியும். இவங்கெல்லாம் வந்து
தனக்கு வேணுங்கிறதுல உறுதியாக நிற்பாங்கன்னு தெரியும். ம். நான் அது எப்படி பார்ப்பேன்னா வந்து தனக்கு வேணுங்கிறத உறுதியாக நிற்கிறதுல 2-3 கேட்டகரி இருக்குது. ஓகே. செலவிழுத்து விடணுன்றதுக்காக பண்ணுறது ஒன்று இருக்குது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நான் ரெடி பண்ணி கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு செட்டப் கேட்பாரு, அது வந்து நம்ம பட்ஜெட்டாக போகும்போது 30-40 லட்ச ரூபா வரும். அவருக்கு வந்து எனக்கு இது வேணும்னு கொடுத்துருவாரு, இது எனக்கு வேணும் அப்படின்வாரு. அதை நம்ம ப்ரொடியூசராக வந்து அவர் கேட்குறத செஞ்சு கொடுக்குறோம், அவ்வளோதானே. அது 30 செஞ்சு கொடுத்தாருன்னா 7க்கு செஞ்சு கொடுத்தாருன்னா நான் 7 ரூபா செஞ்சு கொடுத்தேன். பட் அது அவருக்கு வந்து ஓகே இதுதான் நான் கேட்டது, அவ்வளோதாங்க. அப்போ அங்கே வந்து பணம் இஷ்யூ, பணம் வந்து நம்ம எப்படி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறன்றது அது ப்ரொடக்ஷன் சைடு உள்ளது. ஒரு டைரக்டராக அவங்களுக்கு எனக்கு இது வேணும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அது எப்படி அதை, ஏன்னா அது குவாலிட்டிக்கு தேவைப்படுது, கதைக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரி பண்ணி கொடுத்து அந்த புரிதலில் போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. எனக்கு இது வேணும்னு சொல்லும்போது என்ன இவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து நம்ம அவர் கேட்குறத கொடுத்துட வேண்டியதானே. அது நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோமோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம்னா கதைக்கு அது தேவை தானே. அந்த புரிதல் இருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு டெக்னீஷியனாக இருந்தாங்கன்னா அவர்கிட்ட முரண் வராது. ஓகே. அதே மாதிரி தேவைக்கு மட்டும் தான் கேட்பாரு, எக்ஸ்ட்ரா அதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஓகே. அவருக்கு என்ன தேவை, அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுது அதெல்லாம் தெரியவே செய்யாது. பணம் வந்து இவ்வளோ செலவாகுது, நமக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் வேலை செய்யணும், அதெல்லாம் எதுவும் தெரியாது. அவர் ஸ்பாட்டுக்குள்ளே போயிட்டாரா ஸ்பாட்டில் இருப்பார். அவரை வந்து நீங்கள் வேலை வாங்குறது ஈஸி. நீங்கள் முதல் நாளே வந்து அவர்கிட்ட என்ன சீன் எடுக்க போகிறீங்க நாளைக்குன்னு கேட்டு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டு. சரி. இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அவர் ஏதாவது கேட்பாருன்னு சொல்லிட்டு மொத்த யூனிட்டையும் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுக்குவாங்க. இவங்க அந்த மாதிரி அவரை வந்து நான் பார்த்த வரைக்கும் அவர் கூட இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இதை சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் சொல்கிறேன். பட் அவர் கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் டைரக்டர் திடீர்னு கேட்பாரு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய செட்டப்பை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுறாங்க. அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்கன்னா நான் கேட்கவே இல்லையே அப்படின்வாரு. அப்போ நீங்கள் என்னென்னா அவர்கிட்ட முதல் நாளே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார்ல. சரி, இதுதான் நாளைக்கு ஷூட் பண்ண போகிறேன், அதை நீங்கள் பக்காவாக நின்று அவருக்கு பிளான் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஒரு சிக்கலும் கிடையாது. இவங்க வந்து அவர்கிட்ட நெருங்க பயந்துக்கிட்டு ஏதாவது திட்டுவார், சண்டை போடுவார், அதாவது இவங்களாம் ஒரு மைண்ட், அவர் திட்ட போகிறதும் கிடையாது. இவங்க எல்லாருமே அவர் மேலே வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. வேலைக்கு போகிற எல்லாருமே வந்து ஐயோ போனால் திட்டுவார், அவர் என்ன கேட்குறாரோ அப்பப்போ ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்களாம் பட்ஜெட்டை ஏற்றுறாங்களே தவிர அவர் வந்து எதுலேயுமே தேட மாட்டார். ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் இது இல்லை அது இல்லை அதெல்லாம் கேட்க மாட்டார். எனக்கு ஸ்பாட்டில் ஷூட்டிங்க்கு இது தேவை, அதை கொடுத்துரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அவ்வளோதான். அதை கொடுக்க வேண்டியதானே ப்ரொடியூசரோட வேலை. செம்ம கிளாரிஃபிகேஷன். அந்த 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 புரிதல் இருந்ததுன்னா நமக்கு எந்த டைரக்டர்கிட்டையும் பிரச்சனை வராது. டைரக்டரும் அப்படி இருக்கணும். டைரக்டராக நான் சம்பளம் வாங்கிட்டேன், எனக்கு தேவையான நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், நான் எடுத்து குவாலிட்டி எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா, ப்ரொடியூசராக இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா, கேட்குறத கொடுக்குற அளவுக்கு ப்ரொடியூசர் இருந்துட்டாங்கன்னா அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இப்போ சாய்ஸ் சார் இதுக்கு இது வச்சுக்கலாமா, ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ அவங்க இப்போ யோசிப்பாங்க, ஆமாம்ல இதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம்னா. இப்படி ஆரோக்கியமாக இருந்ததுன்னா ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் அவர் ஒன்று யோசிச்சு அவர் கதையில் ஒன்று யோசிச்சு வச்சுருக்க போய் நீங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, ஜாஸ்தியாக இருக்குங்க, வேறு எதாவது பண்ணுங்கன்னா கதை கெட்டு போயிரும்ல. அப்போ நம்ம ப்ரீவியஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது அந்த கதையை நம்பி தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அது ஏதோ ஒரு விஷயத்தில் கதை கெட்டு போச்சுன்னா மொத்தமும் கொலாப்ஸ் ஆகிடும். இந்த புரிதல் இருந்ததுன்னா எந்த இயக்குனர்கிட்டையும் எந்த தயாரிப்பாளருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. வெங்கட் ப்ரோ கேரக்டர் வந்து அவர் ஒரு ஜாலியான பண்ணான ஸ்பாட்டில் இருந்தோம்னா ஒரு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக அதை கொண்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர். அது இந்த கேரக்டர்லேருந்து அவர் டோட்டலாக அவர் டிஃபரன்ஸ். அவர் வெங்கட் பிரபு வந்து படங்கள் நிறைய பார்க்குற பழக்கம் உண்டு. ஹாலிவுட் படம், இங்கிலீஷ் எல்லா படங்களும் பார்த்து இவங்க வந்து நிறைய புக்குகள் படிக்கிற பழக்கம் உண்டு. இவங்க தூங்கி எந்திரிச்சா இவங்க புக்கில் தான் எந்திரிப்பாங்க. புக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு 4 புக்கு படிச்சிருவாங்க இந்த குரூப்லாம். பாலாண்ணே வந்து படமும் பார்ப்பாரு, புக்கும் படிப்பார், ரெண்டுமே பேரல். மணிவண்ணன் சார்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி புக்ஸ் இருக்கும். மிஸ்கின் ரூமில் போய் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி புக்ஸாக இருக்கும், அவர் புக்குக்கு நடுவில் ஒரு உட்காந்துருக்கும். ராமன் அப்படிதான். ராமன் நீங்கள் ரொம்ப பழகினீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு அழகான புக்கை கொடுத்து படிச்சுவாங்க. ஓகே சார். இப்போ வனகானை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் லைவ் லொகேஷன் தானே சார்? ஆமாம், கம்ப்ளீட்டாக லைவ் லொகேஷனு. அதில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்துக்கலாம். மேபி பாலா சார் கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கலாம், அருண் விஜய் சார் கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கலாம். இந்த லைவ் லொகேஷன்ஸை ஷூட் பண்ணும்போது அந்த அங்கே இருக்கிற ஊர் மக்கள் ஒரு எலிமெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அவங்க, பார்த்தீங்களா? ஆமாம், இருந்தது, கூட்டம்லாம் இருந்தது. அது பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் சொல்ல முடியாது. அவங்க ஆர்வத்தில் வில்லேஜில் உள்ளவங்க படம் பார்க்க வர்றது, ஷூட்டிங் நடக்குதுன்னு வர்றதுலாம். பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இல்லை. ஓகே, சூர்யா சார் இருக்கும்போது அது பெருசாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம அருண் விஜய் சார் போகும்போதெல்லாம் இருந்தது. பட் பெருசாக நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை. ஓகே, டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை.
ஓகே சார், ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன். இப்போ வந்து ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அது ஃபாலோ அப்னு இருக்கும், ப்ரொடக்ஷன் காஸ்ட். ப்ரொடியூசருக்கும் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் அந்த பாண்ட் ஏதாவது இருக்கும். இப்போ உங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கூடயோ இல்லை ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஏன் கேட்குறேன்னா, இப்போ வணங்கானில் எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ஒரு ஹைப்பு கொடுத்தது ஆப்வியஸாக அந்த காம்போ. இந்த நீங்கள் அந்த ஒரு காம்போ ஒன்று இருக்குது. பட் ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு சாங், ஒரு சர்ச் சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இது நான் எந்த இதுன்னு கேட்கல. ஆஃப்டர் செப்பரேஷனுக்கு அப்புறமாவும் ப்ரொஃபஷனலி ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி வந்து ரொம்ப ஆர்கானிக்காக தெரியுறாங்க. அந்த சாங் கேட்டோடனே எனக்கு ஆப்வியஸாக ஒரு ஒரு பியூராக ஒரு ஃபீல் ஒன்று ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் கேட்குறேன். மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் அது ப்ரொடியூசர் பாலா அண்ணன் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து முன்னாடியே வந்து இப்போ ஷூட் பண்ணிடுவார். சரி, ஃபுட்டேஜ் எடுத்துருவார், மாண்டேஜஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாங் வந்து லிரிக் எழுத சொல்லுவார். அந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 லிரிக் ரைட்டரை கமிட் பண்ணி கேன்சல் பண்ணோம் வணங்கான். கடைசியில் கார்த்திக் நேதா வந்து எழுதி ஃபைனல் ஆச்சு. டியூனும் அப்படி தான், அவரும் அப்படி தான், அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். பாலா சார். இப்போ எனக்கு அது வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு உள்ள மியூசிக் எப்படி போகுதுன்னா, ரீல்ஸ் போடுறதுக்கான பாட்டு மட்டும்தான் ஹிட் ஆகுது. கண்டிப்பாக கதையை ஒட்டி போகிற பாடல்கள் வந்து ரேர் சார். ரேர். அப்புறம் சொன்னல ஓஜிஸ், ரியல் ஓஜிஸ் அந்த மாதிரி. இது வந்து கதையை ஒட்டி போகிற பாடல்கள் எல்லாமே வந்து அந்த கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணுற பாடல்கள். நீங்கள் ரீல்ஸ் போட முடியாது பெருசாக வந்து. ஆனால் காலம் கடந்து வேணாம் சார், காலம் கடந்து நிற்கக்கூடிய பாடல்கள். இப்போ நீங்கள் அந்த மௌனம் போலே அந்த பாட்டு நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அது எத்தனை வருஷமா இருந்தாலும் கேட்கலாம். மதுபாலகிருஷ்ணன் அது மாதிரி நீங்கள் சொன்ன அந்த சைந்தவி பாடலாம் மிக அருமையாக இருக்கும். அது அந்த படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா வந்துடும். ஜிவி நல்லா பண்ணியிருப்பார்.